மயிலாப்பூரில் ஆன்மீக இதயமாக அமைந்துள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான சிவன் கோவில்களில் ஒன்றாகும். இது சென்னை மாநகரின் கலாச்சார மற்றும் ஆன்மீக மையமாக திகழ்கிறது. இக்கோவில் சிவபெருமானை கபாலீஸ்வரராகவும் அன்னை பராசக்தியை கற்பகாம்பாளாகவும் வழிபடும் ஒரு முக்கிய சைவத் திருத்தலமாகும். இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து கபாலீஸ்வரர் அருள் பெறுங்கள். மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும். இது தொண்டை நாட்டுப் பாடல் பெற்ற தலங்களில் 24வது தலமாக போற்றப்படுகிறது. கோவில் அதன் பிரமாண்டமான கோபுரங்கள், சிற்ப வேலைப்பாடுகள் மற்றும் திருக்குளம் ஆகியவற்றால் திராவிட கட்டிடக்கலையின் சிறப்பம்சமாக விளங்குகிறது. இந்த காணொளி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலின் ஆழமான வரலாறு, புராணக் கதைகள், கட்டிடக்கலைச் சிறப்பு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் ஆகியவற்றை விரிவாக எடுத்துரைக்கும். கோவிலின் ஒவ்வொரு அம்சமும் பக்தர்களுக்கும், வரலாற்று ஆர்வலர்களுக்கும் மற்றும் கலாச்சார பயணிகளுக்கும் எப்படி ஒரு தனித்துவமான அனுபவத்தை வழங்குகிறது என்பதை இது விளக்கும். மயிலாப்பூர் பல நூற்றாண்டுகளாக கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் மையமாக விளங்குவதாக கூறப்படுகிறது. இது இக்கோவில் வெறும் ஒரு வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, அப்பகுதியின் அடையாளத்தின் அடித்தளமாக விளங்குகிறது என்பதைக் காட்டுகிறது. இதன் இருப்பு மயிலாப்பூரை ஒரு புவியியல் இருப்பிடத்திற்கு அப்பால் ஆன்மீக மற்றும் கலாச்சார மையமாக உயர்த்துகிறது. வரவிருக்கும் செழுமையான வரலாறு மற்றும் பாரம்பரியங்களுக்கான களத்தை அமைக்கிறது. அப்பகுதியின் தனித்துவமான சாரத்தை வடிவமைப்பதில் கோவிலின் பங்கு இதில் தெளிவாகிறது. மேலும் இக்கோவில் ஒரு பாடல் பெற்ற தலம் என்பது, இது நாயன்மார்களால் பாடப்பட்ட ஒரு தலம் என்பதைக் குறிக்கிறது. இது வெறும் ஒரு வரலாற்று உண்மை மட்டுமல்ல, இது கோயிலின் ஆழமான ஆன்மீகத் தொன்மையும், தமிழ் பக்தி இலக்கியம் மற்றும் பாரம்பரியத்தின் அடிப்படை கட்டமைப்பில் அதன் ஒருங்கிணைப்பையும் குறிக்கிறது. இது பல ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்று காலங்களுக்கு முன்பே இருந்த ஒரு தொடர்ச்சியான ஆன்மீக வம்சாவளியையும் நீடித்த புனிதத்தன்மையையும் உணர்த்துகிறது. இந்த சிறப்பு கோவிலின் பெருமையை ஒரு சாதாரண வழிபாட்டுத் தலத்திற்கு அப்பாற்பட்டதாக உயர்த்தி பக்தி இயக்கத்துடன் நேரடியாக இணைக்கிறது. தென் இந்திய மத வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க காலகட்டத்துடன் அதன் தொடர்பை எடுத்துக் காட்டுகிறது. மயிலாப்பூர் என்ற பெயரின் பின்னணியில் ஒரு அழகான புராணக் கதை உள்ளது. ஒருமுறை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பஞ்சாட்சர மந்திரத்தின் பொருளை உபதேசித்துக் கொண்டிருந்தபோது, பார்வதி தேவியின் கவனம் அங்கே நடனமாடிக் கொண்டிருந்த ஒரு மயிலின் மீது சென்றது. கவனம் சிதறியதால் கோபமடைந்த சிவபெருமான் பார்வதி தேவியை மயில் வடிவம் எடுக்க சபித்தார். சாப விமோசனம் பெற தேவி இத்தலத்திற்கு வந்து புன்னை மரத்தடியில் சிவலிங்கத்தை மயில் வடிவில் வழிபட்டு தவம் செய்தார். அம்பாளின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு சாப விமோசனம் அளித்து தனது அசல் வடிவத்தை மீண்டும் பெறச் செய்தார். மயில் தவம் செய்த இடமாகையால் இத்தலம் மயிலாப்பூர் என்று பெயர் பெற்றது. கோவில் வளாகத்தில் உள்ள பழைய புன்னை மரத்தடியில் மயில் வடிவில் அம்பாள் சிவபெருமானை வழிபடும் சிற்பம் இக்கதையை நினைவுபடுத்துகிறது. சிவபெருமானுக்கு கபாலீஸ்வரர் என்ற பெயர் வந்ததற்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. படைப்புக் கடவுளான பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்தன. இதனால் அவர் சிவபெருமானுக்கு நிகரானவர் என்று அகந்தை கொண்டார். பிரம்மாவுக்குப் பாடம் புகட்ட விரும்பிய சிவபெருமான் அவரது 5 தலைகளில் ஒன்றை கிள்ளி அந்த கபாலத்தை தன் கையில் ஏந்தினார். இதனால் சிவபெருமானுக்கு கபாலீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. பிரம்மா தனது அகந்தையை நீக்கி மீண்டும் படைப்புத் தொழிலைப் பெற இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்றார் என நம்பப்படுகிறது. சிவபெருமானின் புதல்வரான முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அசுரனுடன் போர் புரிவதற்கு முன் இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானையும் அன்னை பார்வதியையும் வழிபட்டார். அப்போது அன்னை கற்பகாம்பாள் முருகனுக்கு சக்திவேலை வழங்கினார். இந்த சக்திவேல் அசுரனை அழிக்கும் தெய்வீக ஆயுதமாக முருகனுக்குத் துணை நின்றது. இக்காரணத்தினால் இக்கோவிலில் முருகப்பெருமான் சிங்காரவேலர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுடன் தொடர்புடைய மிக முக்கியமான மற்றும் மனதை உருக்கும் கதை, சைவ சமயக்குறவர்களில் ஒருவரான திருஞானசம்பந்தர் பூம்பாவையை உயிர்ப்பித்த அற்புதமாகும். மயிலாப்பூரில் சிவனேசர் என்ற வணிகரின் மகள் பூம்பாவை பாம்பு கடித்து இறந்துவிட்டாள். சிவனேசர் தனது மகளின் அஸ்தி மற்றும் எலும்புகளை ஒரு பானையில் பாதுகாத்து ஒருநாள் அவள் மீண்டும் உயிர் பெறுவாள் என்ற நம்பிக்கையுடன் இருந்தார். திருஞானசம்பந்தர் மயிலாப்பூருக்கு வந்தபோது சிவனேசர் அவரிடம் பூம்பாவையை உயிர்ப்பிக்குமாறு வேண்டினார். சம்பந்தர் கபாலீஸ்வரர் மீது பதிகம் பாடி பூம்பாவை இந்த உலகியல் திருவிழாக்களை இழக்கக்கூடாது என்று இறைவனிடம் வேண்டினார்.
அவரது பதிகம் முடிந்தவுடன் பூம்பாவை அதிசயமாக 12 வயது பெண்ணாக உயிர் பெற்றாள். இக்கோவிலின் கிழக்கு நுழைவாயிலில் சம்பந்தருக்கும் பூம்பாவைக்கும் தனிச்சன்னதிகள் உள்ளன. இந்த நிகழ்வு பக்தி மற்றும் நம்பிக்கையின் அளப்பரிய சக்தியை உணர்த்துகிறது. பூம்பாவை உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு சம்பந்தர் அவளை மணக்க மறுத்தது அவரது ஆன்மீக பற்றற்ற தன்மையையும் ஒரு துறவியாக அவரது பங்கை புனிதப்படுத்துவதையும் மேலும் வலியுறுத்துகிறது. இது வெறும் அற்புதம் பற்றிய கதை மட்டுமல்ல, துறவிகளால் எடுத்துக்காட்டப்பட்ட தர்மம் மற்றும் பக்தி பற்றிய ஆழமான பாடமாகும். அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியார் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு இழந்து தனது பார்வையை மீண்டும் பெற்றார். இதனால் மயிலாப்பூர் சுக்கபுரி என்றும் அழைக்கப்படுகிறது. இராமாயணத்துடன் தொடர்புடைய ஒரு குறைவான அறியப்பட்ட கதைப்படி ராமபிரான் இலங்கைக்குச் செல்லும் வழியில் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டார். வேதங்கள் இத்தலத்தில் கபாலீஸ்வரரை வழிபட்டதால் மயிலாப்பூர் வேதபுரி என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தலம் புனிதமான கைலாய மலைக்கு நிகராக கைலையே மயிலை என்றும் போற்றப்படுகிறது. மயிலாப்பூர், கபாலீஸ்வரர், முருகன் வேல், பூம்பாவை போன்ற பல்வேறு புராணக் கதைகள் தனித்த கதைகள் அல்ல, மாறாக கோவிலின் ஆழமான புனிதத்தன்மையையும் தெய்வீக முக்கியத்துவத்தையும் கூட்டாக நிலைநிறுத்தும் ஒரு செழுமையான பின்னணியை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு கதையும் தெய்வீக விருப்பம் வெளிப்படும், சாபங்கள் நீக்கப்படும், அற்புதங்கள் நிகழும் ஒரு இடம் என்பதை வலுப்படுத்துகிறது. இதன் மூலம் பக்தர்கள் ஆசீர்வாதங்களையும் ஆன்மீக அமைதியையும் நாடி வருகிறார்கள். இது கோவில் பல முக்கியமான புராண நிகழ்வுகளுக்கு மையமாக உள்ளது என்பதைக் காட்டுகிறது. தெய்வீக சக்தி அசாதாரணமாக சக்தி வாய்ந்த ஒரு புனித இடமாக அதன் நிலையை உயர்த்துகிறது. இக்கோயிலின் மூலவரான அருள்மிகு கபாலீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக, அதாவது தானாகவே தோன்றிய லிங்கமாக அருள்பாலிக்கிறார். இது உலகிலுள்ள 64 சுயம்பு லிங்கங்களில் ஒன்றாகும். பொதுவாக சிவன் கோவில்களில் மூலவர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்க, இங்கு கபாலீஸ்வரர் மேற்கு நோக்கி அருள்பாலிப்பது ஒரு தனித்துவமான அம்சமாகும். சிவபெருமானின் 5 முகங்களில் மேற்கு நோக்கிய முகம் சத்யோஜாதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மேற்கு நோக்கிய அமைப்பு பக்தர்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த தரிசனத்தை வழங்குகிறது. இது பெரும்பாலான சிவன் கோவில்களில் இருந்து இதை வேறுபடுத்துகிறது, ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக ஆற்றல் அல்லது ஆசீர்வாதத்தை உணர்த்துகிறது. இது சில வகையான பிரார்த்தனைகள் அல்லது தியானங்களுக்கு குறிப்பாக சக்தி வாய்ந்ததாக அமைகிறது. அம்பாள் அருள்மிகு கற்பகாம்பாள், வேண்டுவோர்க்கு அருளும் கற்பகவல்லி அல்லது கற்பக மரம் போன்றவள் என்று அழைக்கப்படுகிறார். கற்பகாம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. வெள்ளிக்கிழமைகளில் அம்பாள் தங்கக் காசு மாலைகளால் அலங்கரிக்கப்படுவது சிறப்பு. பக்தர்கள் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சிக்காக அம்பாளை வழிபடுகின்றனர். வேண்டுவோர்க்கு அருளும் கற்பகவல்லி என்று பொருள்படும் கற்பகாம்பாள் வெறும் ஒரு துணை தெய்வம் மட்டுமல்ல, அவரது பெயரே வரங்களை வழங்கும் அவரது சக்தியைக் குறிக்கிறது. இது பக்தர்கள் பொதுவான ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமல்ல, குறிப்பிட்ட விருப்பங்களுக்காகவும் அவரை அணுகுகிறார்கள் என்பதைக் குறிக்கிறது. இது அவரது சன்னதியை அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு மையப்புள்ளியாக ஆக்குகிறது. வெள்ளிக்கிழமை தங்கக் காசு அலங்கார சடங்கு அவரது செழிப்பு மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றும் பங்கை மேலும் வலியுறுத்துகிறது. கபாலீஸ்வரர் மற்றும் கற்பகாம்பாள் தவிர கோவிலில் நடன விநாயகர், பழனி ஆண்டவர், வாயிலார் நாயனார், சிங்காரவேலர், தட்சிணாமூர்த்தி, சோமாஸ்கந்தர், துர்கை, சண்டிகேஸ்வரர், அன்னமலையார், சுந்தரேஸ்வரர், ஜகதீஸ்வரர் போன்ற பல தெய்வங்களுக்கு தனிச்சன்னதிகள் உள்ளன. 63 நாயன்மார்களின் வெண்கலச் சிலைகள் கோயிலின் பிரகாரங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. நவக்கிரக சன்னதியும் இக்கோவிலில் அமைந்துள்ளது. கோவிலுக்கு கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளில் 2 வண்ணமயமான கோபுரங்கள் உள்ளன. கிழக்கு ராஜகோபுரம் சுமார் 120 முதல் 131 வரை அடி உயரம் கொண்டது, 7 நிலைகளைக் கொண்டது. இந்த கோபுரங்கள் இந்து தெய்வங்கள், புராணக் காட்சிகள் மற்றும் வானுலக உயிரினங்களின் வண்ணமயமான சுதை சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நடனமாடும் சிவன் மற்றும் காளி தேவிக்கு இடையேயான போட்டிச் சிற்பம் குறிப்பிடத்தக்கது. கோவிலின் உள்ளே நுணுக்கமாக செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் மண்டபங்கள் பண்டைய கைவினைத்திறனுக்கு சான்றாக நிற்கின்றன. கோபுரங்களின் செங்குத்து உயர்வு தெய்வீகத்தை நோக்கிய ஆரோகணத்தையும், மண்டபங்களின் கிடைமட்ட பரப்பளவு பிரபஞ்சத்தின் பரந்த தன்மையையும் குறிப்பது கட்டிடக்கலை விளக்கத்திற்கு ஒரு ஆழமான குறியீட்டு அடுக்கைச் சேர்க்கிறது. இது கட்டிடக்கலை கூறுகளை வெறும் கட்டமைப்புகளிலிருந்து ஆன்மீக உருவகங்களாக மாற்றுகிறது, காணொளியின் ஆழமான தகவல் அம்சத்தை மேம்படுத்துகிறது.
வாஸ்து சாஸ்திர கொள்கைகளுக்கு இணங்குவது வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஆன்மீக வடிவமைப்பை மேலும் வலியுறுத்துகிறது. கோவில் வளாகத்தில் உள்ள பழமையான புன்னை மரம் அம்பாள் மயில் வடிவில் தவம் செய்த தலவிருட்சமாக போற்றப்படுகிறது. இந்த மரத்தடியில் ஒரு சிறிய சிவன் சன்னதி மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. கோவிலின் மேற்குப் புறத்தில் அமைந்துள்ள பெரிய திருக்குளம் கபாலி தீர்த்தம், சக்தி தீர்த்தம் அல்லது முக்தி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. மற்றொரு முக்கிய ஏற்பாகும். இங்கு ஆண்டுதோறும் தெப்ப உற்சவங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த திருக்குளம் புனித நீராகவும் குணப்படுத்தும் சக்தி கொண்டதாகவும் நம்பப்படுகிறது. பக்தர்கள் பிரார்த்தனை செய்வதற்கு முன் இங்கு நீராடுவது வழக்கம். கோவிலின் மிக முக்கியமான மற்றும் பிரமாண்டமான திருவிழா பங்குனி மாதத்தில் கொண்டாடப்படும் 10 நாள் பிரம்மோற்சவமாகும். இவ்விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதியிலா வருவார். பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் நடைபெறும் 63 விழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். 63 விழாவில் 63 நாயன்மார்களின் உற்சவமூர்த்திகள் கபாலீஸ்வரர் மற்றும் கற்பகாம்பாள் உற்சவமூர்த்திகளுக்கு பின்னால் ஊர்வலமாக வருவார்கள். இது நாயன்மார்களின் பக்தி மற்றும் தியாகத்தை போற்றும் விழாவாகும். விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் அதிகார நந்தி ஊர்வலம், தேர்திருவிழா, மாபெரும் மரத்தேர், ஆயிரக்கணக்கான பக்தர்களால் இழுக்கப்படும் மற்றும் திருக்கல்யாணம், சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணம் ஆகியவை அடங்கும். பிரம்மோற்சவம் மற்றும் 63 விழா பற்றிய விரிவான விளக்கம். இவை வெறும் மத சடங்குகள் மட்டுமல்ல, முழு மயிலாப்பூர் பகுதியையும் உயிர்ப்பிக்கும் துடிப்பான கலாச்சார நிகழ்வுகள் என்பதைக் காட்டுகிறது. இது வலுவான சமூக ஈடுபாட்டையும் கடந்த காலத்தை நிகழ்காலத்துடன் இணைக்கும் தொடர்ச்சியான வாழும் பாரம்பரியத்தையும் உணர்த்துகிறது. இந்த விழாக்கள் பக்தர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் இருவருக்கும் ஒரு முக்கிய ஈர்ப்பாக உள்ளன. கலாச்சார மையமாக கோவிலின் பங்கை எடுத்துக் காட்டுகின்றன. பிரம்மோற்சவம் தவிர மகா சிவராத்திரி, சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்த நாள், நவராத்திரி, கற்பகாம்பாளுக்கு 9 நாள் பக்தி மற்றும் மாதந்தோறும் வரும் பிரதோஷ தினங்கள், சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நேரம் போன்ற முக்கிய நாட்களில் கோவில் சிறப்பு பூஜைகளுடனும் அதிக பக்தர்களுடனும் களைகட்டும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களிலும் அதிக பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தருகின்றனர். கெட்ட கர்மாவை நீக்க மாதத்திற்கு இருமுறை செய்யப்படும் சிறப்பு பூஜை என்று பிரதோஷம் குறிப்பிடப்படுவது பக்தர்களால் நாடப்படும் நடைமுறை ஆன்மீக நன்மைகளைப் பற்றிய ஆழமான புரிதலை வழங்குகிறது. இது சடங்குகளை பட்டியலிடுவதற்கு அப்பால் அவற்றின் நோக்கம் மற்றும் அவை தீர்க்கும் ஆன்மீக அபிலாஷைகளை விளக்குகிறது. இது கோவிலின் ஆன்மீக பிரசாதங்களில் ஆர்வமுள்ள பார்வையாளர்களுக்கு ஒரு நடைமுறை பொருத்தத்தைச் சேர்க்கிறது. கபாலீஸ்வரர் கோவில் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது. கோவிலின் அசல் அமைப்பு கடற்கரைக்கு அருகில் தற்போது சாந்தோம் தேவாலயம் அமைந்துள்ள இடத்தில் இருந்ததாக நம்பப்படுகிறது. இந்த பழைய கோவில் 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்களால் அழிக்கப்பட்டது. அழிந்த கோவிலின் சில எச்சங்கள், தூண்கள் மற்றும் விநாயகர் சிலை போன்றவை சாந்தோம் தேவாலய வளாகத்திலும் கடலிலும் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் சில மைல்கள் மேற்கே உள்நோக்கி தற்போதைய இடத்தில் புதிய கோவில் கட்டப்பட்டது. அசல் கோயிலின் சரியான இருப்பிடம், கடல் அரிப்பு அல்லது போர்த்துகீசிய அழிவு மற்றும் அதை யார் சரியாக மீண்டும் கட்டினார்கள் என்பது குறித்து தீர்க்கப்படாத மர்மங்கள் மற்றும் அறிவார்ந்த விவாதங்கள் உள்ளன. இது வரலாற்றிற்கு ஒரு கல்வி மற்றும் சுவாரஸ்யமான பரிமாணத்தைச் சேர்க்கிறது, ஒரு எளிய காலவரிசைக்கு அப்பால் செல்கிறது. இது வரலாற்று ஆராய்ச்சியின் சிக்கல்களையும் விளக்கத்தின் அடுக்குகளையும் எடுத்துக் காட்டுகிறது. இந்த அற்புதமான தலம் ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு புனித தலம். இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும். தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும். உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி. நமசிவாய சிவாய நம.